வணக்கம் நண்பர்களே. உங்கள் வீட்டுத் தோட்டத்தில் தக்காளி, மிளகாய், வெள்ளரி செடிகள் எல்லாம் செழிப்பாக வளர்ந்து நிறைய பூக்கள் பூத்தும் காய்கள் மட்டும் பிடிக்கவில்லையா? அல்லது கடைகளில் விற்கும் விலை உயர்ந்த இரசாயன உரங்களை வாங்கிப் போட்டு சோர்வடைந்து விட்டீர்களா? கவலை வேண்டாம். உங்கள் சமையலறையில் நீங்கள் தினமும் தூக்கி எறியும் குப்பையில் உங்கள் செடிகளுக்குத் தேவையான ஒரு மிகப்பெரிய புதையல் மறைந்துள்ளது என்று நான் சொன்னால் நம்புவீர்களா? ஆம், அதுதான் உண்மை. இந்த வீடியோவில் உங்கள் வீட்டில் இருக்கும் சில எளிய கழிவுப் பொருட்களை வைத்தே தக்காளி, மிளகாய், வெள்ளரி போன்ற காய்கறி செடிகளுக்கு மிகவும் அவசியமான சக்தி வாய்ந்த இயற்கை உரத்தை எப்படி தயாரிப்பது என்று படிப்படியாக பார்க்கப் போகிறோம். இந்த வீடியோவின் முடிவில் நீங்கள் உங்கள் செடிகளுக்கு ஒரு சூப்பர் ஹீரோ போல ஒரு பைசா கூட செலவில்லாமல் அற்புதமான உரத்தை நீங்களே தயாரிப்பீர்கள். அதனால் வீடியோவை இறுதி வரை முழுமையாக பாருங்கள். முதலில் நாம் ஏன் இரசாயன உரங்களை தவிர்க்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்வோம். கடைகளில் கிடைக்கும் உரங்கள் செடிகளின் வளர்ச்சியை உடனடியாக தூண்டினாலும் அவை மண்ணின் தன்மையை நாளடைவில் கெடுத்துவிடும். மண்ணில் உள்ள நன்மை செய்யும் நுண்ணுயிரிகளை அழித்து மண்ணை மலடாக்கிவிடும். மேலும் அந்த இரசாயனங்களின் தாக்கம் நாம் உண்ணும் காய்கறிகளிலும் படிந்து நமது ஆரோக்கியத்திற்கும் கேடு விளைவிக்கும். இதற்கு சிறந்த மாற்று இயற்கை உரங்கள்தான். செடிகளுக்கு பொதுவாக நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் ஆகிய 3 முக்கிய ஊட்டச்சத்துக்கள் தேவை. இவற்றைத்தான் நாம் சுருக்கமாக NPK என்று சொல்கிறோம். நைட்ரஜன் செடியின் இலைகள் மற்றும் தண்டு வளர்ச்சிக்கு உதவுகிறது. பாஸ்பரஸ் வேர்களின் வளர்ச்சிக்கும் பூக்கள் பூப்பதற்கும் அவசியம். பொட்டாசியம் பூக்கள் காய்களாக மாறுவதற்கும் பழங்களின் சுவை மற்றும் தரத்தை அதிகரிப்பதற்கும் செடியின் நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துவதற்கும் மிக மிக முக்கியம். நாம் பார்க்கப் போகும் வீட்டுக் கழிவுகளில் இந்த அனைத்து சத்துக்களும் இயற்கையாகவே நிறைந்துள்ளன. நமது பட்டியலில் முதல் இடம் பிடிப்பது பொட்டாசியத்தின் புதையலாக கருதப்படும் வாழைப்பழத்தோல். நாம் எல்லோரும் வாழைப்பழத்தை சாப்பிட்டுவிட்டு அதன் தோலை சாதாரணமாக குப்பையில் வீசிவிடுகிறோம். ஆனால் அந்த தோலில்தான் பொட்டாசியம் சத்து மிக அதிகமாக உள்ளது. குறிப்பாக தக்காளி, மிளகாய், வெள்ளரி போன்ற செடிகள் பூ பூக்கும் பருவத்திலும் காய்க்கும் பருவத்திலும் இருக்கும்போது அவற்றுக்கு பொட்டாசியம் சத்து மிக அதிகமாக தேவைப்படும். இந்த பொட்டாசியம் சத்துதான் செடியில் உள்ள பூக்கள் உதிராமல் தடுத்து அவை அனைத்தும் காய்களாக மாறுவதற்கு உதவுகிறது. மேலும் இது செடியின் தண்டு பகுதியை வலுவாக்கி செடி உறுதியாக நிற்க உதவுகிறது. செடிகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து பூச்சி தாக்குதல்களிலிருந்து செடியை பாதுகாப்பதிலும் பொட்டாசியத்தின் பங்கு மிக முக்கியமானது. வாழைப்பழத்தோலில் பொட்டாசியம் மட்டுமல்லாமல் கால்சியம், மெக்னீசியம் மற்றும் பல நுண்ணூட்டச்சத்துக்களும் நிறைந்துள்ளன. இவை அனைத்தும் சேர்ந்து செடியின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் ஆரோக்கியத்திற்கும் பெரிதும் உதவுகின்றன. எனவே இனிமேல் வாழைப்பழத்தோலை தூக்கி எறியும் முன் ஒரு முறை யோசியுங்கள். அது உங்கள் செடிகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த வரம். சரி, இந்த சக்தி வாய்ந்த வாழைப்பழத்தோலை எப்படி உரமாக மாற்றுவது? இதில் 2 எளிய முறைகள் உள்ளன. முதல் முறை திரவ உரம் தயாரிப்பது. இது செடிகளால் மிக வேகமாக உறிஞ்சப்பட்டு உடனடி பலனைத் தரும். இதற்கு நீங்கள் 4-5 வாழைப்பழத்தோல்களை எடுத்து அவற்றை சிறிய சிறிய துண்டுகளாக நறுக்கிக் கொள்ள வேண்டும். பிறகு அந்த துண்டுகளை 1 லிட்டர் தண்ணீர் கொள்ளும் ஒரு ஜாடியில் அல்லது பாட்டிலில் போடவும். அதனுடன் ஒரு சிறிய துண்டு வெல்லம் அல்லது ஒரு தேக்கரண்டி நாட்டு சர்க்கரையைச் சேர்க்கவும். இந்த வெல்லம் நன்மை செய்யும் நுண்ணுயிரிகள் வேகமாக பெருகுவதற்கு உதவும். இப்போது அந்த ஜாடியை நன்றாக மூடி ஒரு இருட்டான இடத்தில் சுமார் 5 முதல் 7 நாட்கள் வரை வைத்திருக்க வேண்டும். தினமும் ஒரு முறை மட்டும் ஜாடியை லேசாக திறந்து உள்ளே உருவாகும் வாயுவை வெளியேற்றிவிட்டு மீண்டும் மூடிவிட வேண்டும். 1 வாரத்திற்குப் பிறகு தண்ணீர் லேசான பழுப்பு நிறத்தில் மாறியிருக்கும். இப்போது உங்கள் சக்தி வாய்ந்த வாழைப்பழத் தோல் திரவ உரம் தயாராகிவிட்டது. இதை நேரடியாக செடிகளுக்கு ஊற்றக்கூடாது. இந்த 1 லிட்டர் உரத்துடன் 10 லிட்டர் சாதாரண தண்ணீரை கலந்து நீர்க்கச் செய்ய வேண்டும். இந்த நீர்த்த உரத்தை ஒவ்வொரு செடியின் வேர் பகுதியிலும் ஊற்றலாம். இதை 15 நாட்களுக்கு ஒரு முறை பயன்படுத்தலாம். வாழைப்பழத் தோலை உரமாக பயன்படுத்த 2வது முறை அதை பொடியாக மாற்றுவது.
இந்த முறை திரவ உரத்தை விட சற்று மெதுவாக வேலை செய்தாலும் இதன் பலன் நீண்ட நாட்களுக்கு மண்ணில் நிலைத்திருக்கும். இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது வாழைப்பழத் தோல்களை நன்றாக வெயிலில் காய வைக்க வேண்டும். அவை மொறுமொறுப்பாக எளிதில் உடையும் பக்குவத்திற்கு வரும் வரை சுமார் 3 முதல் 4 நாட்கள் வரை காய வைக்க வேண்டும். உங்கள் வீட்டில் வெயில் வசதி இல்லை என்றால் நீங்கள் மைக்ரோவேவ் ஓவனிலும் இதை குறைந்த வெப்பநிலையில் காய வைக்கலாம். நன்றாக காய்ந்த தோல்களை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நைசான பொடியாக அரைத்துக் கொள்ள வேண்டும். இப்போது உங்கள் பொட்டாசியம் நிறைந்த இயற்கை உரம் தயாராகிவிட்டது. இந்த பொடியை எப்படி பயன்படுத்துவது என்றால், ஒவ்வொரு செடிக்கும் அதன் அளவை பொறுத்து 1 முதல் 2 தேக்கரண்டி வரை செடியின் வேர் பகுதியை சுற்றி தூவிவிட வேண்டும். நேரடியாக தண்டில் படாதவாறு சற்று தள்ளி மண்ணில் தூவி லேசாக மண்ணை கிளறிவிட வேண்டும். அதன் பிறகு செடிக்கு தண்ணீர் ஊற்ற வேண்டும். இப்படி செய்வதால் நீங்கள் ஒவ்வொரு முறை தண்ணீர் ஊற்றும் போதும் அந்த பொடியில் உள்ள சத்துக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து செடியின் வேர்களுக்குச் சென்று சேரும். இந்த முறையை மாதம் ஒரு முறை பயன்படுத்தினால் போதுமானது. அடுத்ததாக நம்முடைய பட்டியலில் இருக்கும் மிக முக்கியமான கழிவுப் பொருள் முட்டை ஓடுகள். இது கால்சியம் சத்துக்களின் கருவூலம். தக்காளி மற்றும் குடைமிளகாய் செடிகளில் வரும் ஒரு பொதுவான பிரச்சினை பிளாசம் எண்ட் த்ராட் என்று சொல்லப்படும் அடி அழுகல் நோய். காயின் அடிப்பகுதி கருப்பாகி அழுகிப் போவதற்கு முக்கிய காரணமே செடியில் ஏற்படும் கால்சியம் பற்றாக்குறைதான். முட்டை ஓடுகளில் இருக்கும் கால்சியம் கார்பனேட் இந்த பிரச்சினையை முழுமையாக தடுக்கிறது. கால்சியம் செடியின் செல் சுவர்களை வலுவாக்கி செடியை உறுதியாக மாற்றுகிறது. இது செடியின் ஒட்டுமொத்த கட்டமைப்புக்கும் அடிப்படையாக விளங்குகிறது. மேலும் இது மண்ணின் கார அமிலத்தன்மையை BS லெவல் சமநிலைப்படுத்தவும் உதவுகிறது. முட்டை ஓடுகளை நாம் நேரடியாக மண்ணில் போட்டால் அவை மட்குவதற்கு பல வருடங்கள் ஆகும். அதனால் அதில் உள்ள கால்சியம் சத்து செடிகளுக்கு உடனடியாக கிடைக்காது. எனவே அதை சரியான முறையில் பதப்படுத்தி பயன்படுத்துவது மிகவும் அவசியம். முட்டை ஓடுகளை பயன்படுத்தும் முன் அவற்றை நன்றாக தண்ணீரில் கழுவி உள்ளே இருக்கும் வெள்ளை நிற மெல்லிய தோலை நீக்கிவிட வேண்டும். ஏனென்றால் அது அழுகும்போது துர்நாற்றம் வீச வாய்ப்புள்ளது. அதன் பிறகு அவற்றை நன்றாக வெயிலில் காய வைத்து ஈரப்பதம் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். நன்றாக காய்ந்த முட்டை ஓடுகளை வாழைப்பழத் தோலைப் போலவே ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நைசான பொடியாக அரைத்துக் கொள்ள வேண்டும். இந்த பொடி எந்த அளவுக்கு நைசாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு சீக்கிரமாக மண்ணில் மக்கி கால்சியம் சத்து செடிகளுக்கு கிடைக்கும். இந்த முட்டை ஓடு பொடியை செடி நடும்போதே குழிக்குள் ஒரு தேக்கரண்டி அளவு போட்டு மண்ணுடன் கலந்து செடியை நடுவது ஒரு சிறந்த முறை. இது ஆரம்பத்திலிருந்தே செடிக்குத் தேவையான கால்சியத்தை வழங்கும். ஏற்கனவே வளர்ந்த செடிகளுக்கு செடியின் வேர்பகுதியைச் சுற்றி 1/2 முதல் 1 தேக்கரண்டி வரை தூவி மண்ணை கிளறிவிட்டு தண்ணீர் ஊற்றலாம். இந்த முறையை மாதம் ஒரு முறை செய்வது நல்லது. இன்னொரு மாற்று முறை என்னவென்றால், இந்த முட்டை ஓடு பொடியை தண்ணீரில் ஊற வைத்தும் பயன்படுத்தலாம். 1 லிட்டர் தண்ணீரில் 2 தேக்கரண்டி முட்டை ஓடு பொடியைச் சேர்த்து அதனுடன் 1 தேக்கரண்டி வினிகர் அல்லது எலுமிச்சை சாறு சேர்க்க வேண்டும். வினிகரில் உள்ள அமிலம் முட்டை ஓட்டில் உள்ள கால்சியத்தை வேகமாக தண்ணீரில் கரைய வைக்கும். இந்த கலவையை 24 மணி நேரம் அப்படியே விட்டுவிட்டு பிறகு அந்த தண்ணீரை வடிகட்டி செடிகளுக்கு ஊற்றலாம். இது ஒரு உடனடி கால்சியம் டானிக் போல செயல்படும். நமது பட்டியலில் 3வது இடத்தை பிடிப்பது காஃபி பிரியர்களுக்கு மிகவும் பிடித்தமான காஃபி தூள் கழிவு. ஃபில்டர் காஃபி போட்ட பிறகு மீதமாகும் அந்த கழிவில் நைட்ரஜன் சத்து அபரிமிதமாக உள்ளது. நைட்ரஜன் என்பது செடியின் பசுமையான வளர்ச்சிக்கு, குறிப்பாக இலைகள் மற்றும் தண்டுகளின் வளர்ச்சிக்கு மிகவும் அவசியமான ஒரு பேரூட்டச்சத்து. செடிகள் வளரும் ஆரம்ப கட்டத்தில் அவற்றுக்கு நைட்ரஜன் தேவை மிக அதிகமாக இருக்கும். காஃபி கழிவு மண்ணில் உள்ள நன்மை செய்யும் நுண்ணுயிரிகளின் செயல்பாட்டை தூண்டி மண்ணை வளமாக்குகிறது. மேலும் இது மண்ணின் காற்றோட்டத்தை அதிகரித்து வேர்கள் எளிதாக சுவாசிக்க உதவுகிறது. காஃபி கழிவு மண்ணை லேசான அமிலத்தன்மை கொண்டதாக மாற்றும். தக்காளி போன்ற சில செடிகள் லேசான அமிலத்தன்மை கொண்ட மண்ணை விரும்பி வளரும். ஆனால் இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டும். பயன்படுத்திய, அதாவது ஃபில்டர் போட்ட காப்பி கழிவை மட்டுமே பயன்படுத்த வேண்டும்.
புதிய காஃபி தூளை நேரடியாக பயன்படுத்தக்கூடாது. எனவே அதிலுள்ள அதிகப்படியான காஃபியின் செடிகளின் வளர்ச்சியை பாதிக்கக்கூடும். மேலும் பயன்படுத்திய காஃபி கழிவையும் நேரடியாக அதிக அளவில் செடிகளுக்கு போடக்கூடாது. அதை சரியான முறையில் பதப்படுத்தி அளவோடு பயன்படுத்த வேண்டும். காஃபி கழிவை உரமாக பயன்படுத்துவதில் ஒரு சரியான முறை உள்ளது. பயன்படுத்திய காஃபி கழிவை அப்படியே செடியின் மேல் போட்டால் அது ஒரு அடர்த்தியான அடுக்கை உருவாக்கி காற்று மற்றும் தண்ணீர் மண்ணுக்குள் செல்வதை தடுத்துவிடும். மேலும் அது காய்ந்து போய் தண்ணீரை உறிஞ்சாமல் போகும் வாய்ப்பும் உள்ளது. எனவே சிறந்த வழி காஃபி கழிவை மற்ற மட்கும் பொருட்களுடன் கலப்பதாகும். உங்களிடம் கம்போஸ்ட் தொட்டி இருந்தால் காஃபி கழிவை அதில் சேர்ப்பது மிகச் சிறந்த வழியாகும். அது மற்ற பொருட்களுடன் சேர்ந்து மட்கி ஒரு சமச்சீரான உரமாக மாறும். அப்படி இல்லை என்றால் பயன்படுத்திய காசுபி கழிவை ஒரு தட்டில் பரப்பி நன்றாக உலர வைக்க வேண்டும். ஈரம் முழுவதுமாக போன பிறகு அதை செடியின் வேர்ப்பகுதியை சுற்றி மிக மெல்லிய அடுக்காகத் தூவி மண்ணுடன் லேசாக கலந்துவிட வேண்டும். ஒரு சிறிய செடிக்கு மாதத்திற்கு ஒரு முறை ஒரு தேக்கரண்டி அளவு உலர்ந்த காஃபி கழிவு போதுமானது. இதை அதிகமாக பயன்படுத்தினால் மண்ணின் அமிலத்தன்மை அதிகரித்து செடியின் வளர்ச்சியை பாதிக்கக்கூடும். எனவே அளவோடு பயன்படுத்துவது மிகவும் முக்கியம். இது மண்புழுக்களையும் ஈர்க்கும் ஒரு சிறந்த பொருளாகும். இது மண்ணின் வளத்தை மேலும் மேம்படுத்தும். அடுத்ததாக நாம் பார்க்கப் போவது ஒரு கலவையான உரம், அதாவது காய்கறி கழிவுகளை பயன்படுத்தி ஒரு சத்து டானிக் தயாரிப்பது. வெங்காயத்தோல், பூண்டுத்தோல், உருளைக்கிழங்குத் தோல், கேரட் தோல், பீட்ரூட் கழிவுகள் போன்ற சமையலுக்கு பயன்படுத்தாத காய்கறிகளின் பாகங்களை நாம் தினமும் குப்பையில் போடுகிறோம். இந்த ஒவ்வொரு கழிவிலும் ஒவ்வொரு விதமான சத்து நிறைந்துள்ளது. உதாரணமாக, வெங்காயத்தோலில் பொட்டாசியம் மற்றும் கந்தகச் சத்துக்கள் உள்ளன. உருளைக்கிழங்கு தோலில் ஸ்டார்ச் மற்றும் பொட்டாசியம் உள்ளது. இந்த கழிவுகள் அனைத்தையும் ஒன்றாகச் சேர்த்து நாம் ஒரு காய்கறி கழிவு ஸ்மூத்தி தயாரிக்கலாம். இது செடிகளுக்கு தேவையான பலவிதமான நுண்ணூட்டச் சத்துக்களை ஒரே நேரத்தில் வழங்கும். இதற்கு நீங்கள் ஒரு வாரமாக சேகரித்த காய்கறி கழிவுகளை, எண்ணெய், உப்பு சேர்க்காத கழிவுகள் மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். அவற்றை ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டு கழிவுகள் மூழ்கும் அளவுக்கு தண்ணீர் ஊற்றவும். அந்த பாத்திரத்தை நன்றாக மூடி ஒரு ஓரமாக 3 முதல் 4 நாட்கள் வரை புளிக்க விடவும். தினமும் ஒரு முறை அதை ஒரு குச்சியால் கலக்கிவிட வேண்டும். 3 அல்லது 4 நாட்களுக்குப் பிறகு அந்த தண்ணீரின் நிறம் மாறி ஒருவித புளிப்பு வாடை வர ஆரம்பிக்கும். இதுதான் உங்கள் காய்கறி கழிவு திரவ உரம் தயாராகிவிட்டதற்கான அறிகுறி. இப்போது அந்த தண்ணீரை மட்டும் ஒரு துணியை பயன்படுத்தி வடிகட்டி எடுத்துக்கொள்ள வேண்டும். மீதமுள்ள சக்கையை உங்கள் கம்போஸ்ட் தொட்டியில் போட்டுவிடலாம். இந்த வடிகட்டிய திரவ உரம் மிகவும் அடர்த்தியாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் இருக்கும். எனவே இதையும் நேரடியாக செடிகளுக்கு பயன்படுத்தக்கூடாது. ஒரு பங்கு உரத்திற்கு 5 பங்கு தண்ணீர் என்ற விகிதத்தில் கலந்து அதை நீர்க்கச் செய்ய வேண்டும். உதாரணமாக, 1 கப் திரவ உரம் எடுத்தால் அதனுடன் 5 கப் சாதாரண தண்ணீர் சேர்க்க வேண்டும். இந்த நீர்க்கச் செய்த உரத்தை வாரத்திற்கு ஒரு முறை அனைத்து வகையான காய்கறி செடிகளுக்கும் வேர்ப்பகுதியில் ஊற்றி வரலாம். இது செடிகளுக்கு ஒரு உடனடி புத்துணர்ச்சியை கொடுத்து அவற்றை பசுமையாகவும் ஆரோக்கியமாகவும் வளரச் செய்யும். இதில் பலவிதமான சத்துக்கள் இருப்பதால் இது ஒரு முழுமையான ஊட்டச்சத்து டானிக் போல செயல்படும். இப்போது ஒரு போனஸ் டிப்: வெங்காயத்தோல் மற்றும் பூண்டுத்தோல் வெறும் உரங்கள் மட்டுமல்ல, அவை சிறந்த பூச்சி விரட்டிகளாகவும் செயல்படுகின்றன. இவற்றில் உள்ள கந்தகச்சத்து சல்பர் ஒரு இயற்கையான பூஞ்சை கொல்லியாகவும் பூச்சி விரட்டியாகவும் செயல்படுகிறது. செடிகளில் வரும் மாவு பூச்சி, அசுவினி போன்ற சாறு உறிஞ்சும் பூச்சிகளைத் தடுக்க இந்த தோல்களை பயன்படுத்தலாம். இதற்கு ஒரு கைப்பிடி அளவு வெங்காயத்தோல் மற்றும் பூண்டுத் தோல்களை எடுத்து 1 லிட்டர் தண்ணீரில் போட்டு நன்றாக கொதிக்க வைக்க வேண்டும். தண்ணீர் பாதியாக சுண்டிய பிறகு அடுப்பை அணைத்து அதை முழுவதுமாக ஆறவிட வேண்டும். ஆறிய பிறகு அந்த தண்ணீரை வடிகட்டி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றிக்கொள்ள வேண்டும். அதனுடன் ஒரு சில துளிகள் வேப்பெண்ணெய் மற்றும் ஒரு சில துளிகள் காதி சோப் லிக்விட் அல்லது ஷாம்பூ கலந்து கொண்டால் இதன் வீரியம் இன்னும் அதிகரிக்கும்.
இந்த கலவையை பூச்சிகள் தென்படும் இடங்களில், அதாவது இலைகளின் அடிப்புறம், தண்டுப்பகுதிகள் போன்றவற்றில் நன்றாக ஸ்ப்ரே செய்ய வேண்டும். இதை வாரத்திற்கு ஒரு முறை மாலை வேளையில் செய்வது நல்லது. இது பூச்சிகளை விரட்டுவதோடு மட்டுமல்லாமல் செடிகளுக்கு கூடுதல் சத்தையும் அளிக்கும். இப்பொழுது நாம் தயாரித்த இந்த வெவ்வேறு உரங்களை எப்படி எப்போது பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு அட்டவணையை உருவாக்கலாம். இது மிகவும் முக்கியம், ஏனென்றால் செடியின் ஒவ்வொரு வளர்ச்சி பருவத்திற்கும் ஒவ்வொரு விதமான சத்து தேவைப்படும். செடி நட்டதிலிருந்து அது பூக்க ஆரம்பிக்கும் வரை, அதாவது முதல் 30 முதல் 40 நாட்கள் வரை அதன் வளர்ச்சி பருவம். இந்த சமயத்தில் செடிக்கு நைட்ரஜன் சத்து அதிகமாக தேவைப்படும். எனவே இந்த காலகட்டத்தில் நாம் 15 நாட்களுக்கு ஒரு முறை காஃபி கழிவு உரம் அல்லது காய்கறி கழிவு திரவ உரத்தை அளிக்கலாம். இது செடி நன்றாக கிளைகள் விட்டு பசுமையாக வளர்வதற்கு உதவும். இந்த காலகட்டத்தில் பொட்டாசியம் மற்றும் கால்சியம் உரங்களை குறைவாக கொடுக்கலாம், அல்லது மாதத்திற்கு ஒரு முறை முட்டை ஓடு பொடியை மண்ணில் கலக்கலாம். சரியான நேரத்தில் சரியான உரத்தை கொடுப்பது அதிக மகசூலுக்கு வழிவகுக்கும் ஒரு ரகசியமாகும். உங்கள் செடிகளின் தேவைகளை நீங்கள் புரிந்து கொண்டு செயல்பட்டால் அவை உங்களுக்கு தாராளமாக பலனை அள்ளித்தரும். செடி பூக்க ஆரம்பித்த பிறகு அதன் தேவைகள் மாறும். பூக்கும் பருவத்திலும் காய்க்கும் பருவத்திலும் செடிக்கு பொட்டாசியம் மற்றும் பாஸ்பரஸ் சத்துக்கள் மிக அதிகமாக தேவைப்படும். இந்த சமயத்தில் நாம் நைட்ரஜன் உரங்களை குறைத்துக் கொண்டு பொட்டாசியம் நிறைந்த உரங்களை அதிகமாக கொடுக்க வேண்டும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் வாரத்திற்கு ஒரு முறை நீர்த்த வாழைப்பழ தோல் திரவ உரத்தை செடிகளுக்கு ஊற்றி வரலாம். இது பூக்கள் உதிர்வதை தடுத்து அனைத்து பூக்களும் காய்களாக மாறுவதை உறுதி செய்யும். மேலும் காய்களின் அளவையும் சுவையையும் இது அதிகரிக்கும். இதனுடன் 15 நாட்களுக்கு ஒரு முறை முட்டை ஓடு கலந்த வினிகர் தண்ணீரையும் ஊற்றலாம். இது கால்சியம் பற்றாக்குறையை தடுத்து தக்காளி மற்றும் மிளகாயில் அடியழுகல் நோய் வராமல் பாதுகாக்கும். இந்த 2 உரங்களையும் மாற்றி மாற்றி பயன்படுத்துவது காய்க்கும் பருவத்தில் செடிகளுக்கு ஒரு முழுமையான ஊட்டச்சத்தை வழங்கும். இந்த காலகட்டத்தில் காஃபி கழிவு போன்ற நைட்ரஜன் உரங்களை தவிர்ப்பது நல்லது. எனவே அதிகப்படியான நைட்ரஜன் இலை வளர்ச்சியை தூண்டி பூக்கள் மற்றும் காய்களின் வளர்ச்சியை பாதிக்கும். இந்த உரங்களை பயன்படுத்தும் போது நாம் செய்யும் சில பொதுவான தவறுகளைப் பற்றியும் தெரிந்து கொள்வது அவசியம். முதல் தவறு, அதிகப்படியான உரமிடுதல், ஓவர் ஃபெர்டிலைசிங். இயற்கை உரம்தானே என்று நினைத்து அளவுக்கு அதிகமாக கொடுத்தால் அதுவும் செடியை பாதிக்கும். உரத்தின் அளவு அதிகமானால் அது வேர்களை எரித்து செடி வாடிப்போக காரணமாகிவிடும். எனவே நான் கூறியுள்ள அளவுகளை சரியாக பின்பற்றுவது முக்கியம். இரண்டாவது தவறு, முறையற்ற கழிவுகளை பயன்படுத்துவது. சமைத்த, எண்ணெய் சேர்த்த, உப்பு சேர்த்த உணவுக் கழிவுகள், இறைச்சி, பால் பொருட்கள் போன்றவற்றை செடிகளுக்கு உரமாக பயன்படுத்தக்கூடாது. இவை கெட்ட பாக்டீரியாக்களை உருவாக்கி துர்நாற்றத்தை ஏற்படுத்துவதோடு செடியின் வேர்களையும் பாதிக்கும். எப்போதும் பச்சை காய்கறி கழிவுகளை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். மூன்றாவது தவறு, உரங்களை சரியாக நீர்க்கச் செய்யாமல் பயன்படுத்துவது. குறிப்பாக திரவ உரங்களை எப்போதும் பரிந்துரைக்கப்பட்ட அளவில் தண்ணீருடன் கலந்த பிறகுதான் பயன்படுத்த வேண்டும். அடர்த்தியான உரத்தை நேரடியாக ஊற்றினால் அது செடியை கொன்றுவிடும். இன்னொரு முக்கியமான தவறு, வறண்ட மண்ணில் உரமிடுவது. செடியின் மண் காய்ந்து போய் வறட்சியாக இருக்கும்போது நீங்கள் திரவ உரத்தை ஊற்றினால் அது நேரடியாக வேர்களை பாதிக்கும். எப்போதும் செடிக்கு முதலில் சாதாரண தண்ணீர் ஊற்றி மண்ணை ஈரமாக்கிய பிறகுதான் உரக்கலவையை ஊற்ற வேண்டும். இப்படி செய்வதால் வேர்களால் சத்துக்களை மெதுவாகவும் சமமாகவும் உறிஞ்ச முடியும். மேலும் நாம் தயாரிக்கும் இந்த இயற்கை உரங்களை முறையாக சேமித்து வைப்பதும் அவசியம். திரவ உரங்களை தயாரித்த ஒரு வாரத்திற்குள் பயன்படுத்தி விடுவது நல்லது. பொடி உரங்களை காற்று புகாத ஒரு டப்பாவில் அடைத்து ஈரப்பதமில்லாத உலர்ந்த இடத்தில் வைத்தால் பல மாதங்கள் வரை கெட்டுப்போகாமல் இருக்கும். இந்த சின்ன சின்ன விஷயங்களில் கவனம் செலுத்தினால் நீங்கள் கொடுக்கும் உரத்தின் முழு பலனும் உங்கள் செடிகளுக்கு கிடைக்கும். பொறுமையும் சரியான கவனிப்பும் தான் தோட்டக்கலையின் அடிப்படைகள். ஒவ்வொரு செடியும் ஒரு உயிருள்ள ஜீவன் என்பதை நினைவில் கொண்டு அதை அன்புடன் பராமரியுங்கள். உங்கள் செடிகளை கவனிப்பதன் மூலமே அவற்றின் தேவைகளை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும்.
செடிகள் பேசும் மொழியை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். உதாரணமாக, செடியின் பழைய அதாவது அடிப்பகுதியில் உள்ள இலைகள் மஞ்சளாக மாறினால் அதற்கு நைட்ரஜன் பற்றாக்குறை என்று அர்த்தம். அப்போது நீங்கள் காஃபி கழிவு அல்லது காய்கறி கழிவு உரத்தை அளிக்கலாம். புதிய இளம் இலைகள் மஞ்சளாக மாறினால் அதற்கு இரும்புச்சத்து போன்ற நுண்ணூட்டச் சத்துக்கள் குறைவாக உள்ளது என்று பொருள். இதற்கு காய்கறி கழிவு உரம் சிறந்த தீர்வாகும். இலைகளின் ஓரங்கள் கருகிப்போனால் அது பொட்டாசியம் பற்றாக்குறையின் அறிகுறி. உடனடியாக வாழைப்பழத்தோல் உரத்தை கொடுக்க வேண்டும். தக்காளியின் அடிப்பகுதி கருப்பாக மாறினால் அது கால்சியம் பற்றாக்குறையை குறிக்கிறது. அதற்கு முட்டை ஓடு பொடி அல்லது முட்டை ஓடு ஊற வைத்த தண்ணீர் சிறந்த மருந்து. இவ்வாறு உங்கள் செடிகள் காட்டும் அறிகுறிகளை வைத்து அவற்றிற்கு எந்த உரம் தேவை என்பதை நீங்கள் எளிதாக கண்டறிந்து சரியான ஊட்டச்சத்தை அளிக்க முடியும். இது ஒரு மருத்துவரைப் போல உங்கள் செடிகளின் நோயை அறிந்து அதற்கு சரியான மருந்து கொடுப்பதை போன்றது. நாம் இதுவரை பார்த்த அனைத்து உரங்களையும் ஒரு சுழற்சி முறையில் பயன்படுத்துவது செடிகளுக்கு ஒரு சமச்சீரான ஊட்டச்சத்தை அளிக்க சிறந்த வழியாகும். உதாரணமாக, முதல் வாரம் வாழைப்பழத்தோல் திரவ உரம் கொடுக்கலாம். 2ஆம் வாரம் காய்கறி கழிவு திரவ உரம் கொடுக்கலாம். 3ஆம் வாரம் முட்டை ஓடு ஊற வைத்த தண்ணீர் கொடுக்கலாம். 4ஆம் வாரம் மண்ணில் காஃபி கழிவு பொடி அல்லது வாழைப்பழத்தோல் பொடியை கலந்துவிடலாம். இந்த சுழற்சி முறையால் செடிக்கு அனைத்து வகையான பேரூட்டச் சத்துக்களும் நுண்ணூட்டச் சத்துக்களும் சீராக கிடைக்கும். ஒரே வகையான உரத்தை தொடர்ந்து பயன்படுத்தும்போது ஒரு குறிப்பிட்ட சத்து அதிகமாகி மற்றொரு சத்து பற்றாக்குறை ஏற்படும் வாய்ப்பு உள்ளது. ஆனால் இந்த சுழற்சி முறை அந்த பிரச்சனையை தடுத்து மண்ணின் வளத்தை சமநிலையில் வைத்திருக்கும். இது உங்கள் செடிகளை எப்போதும் ஆரோக்கியமாகவும் துடிப்பாகவும் வைத்திருக்க உதவும். இந்த அட்டவணையை உங்கள் தோட்டத்திற்கு ஏற்றவாறு மாற்றி அமைத்துக் கொள்ளலாம். முக்கியம் என்னவென்றால், செடிகளுக்கு ஒரு சீரான தொடர்ச்சியான ஊட்டச்சத்து கிடைப்பதை உறுதி செய்வதாகும். இந்த இயற்கை உரங்கள் தயாரிப்பு என்பது வெறும் செடிகளுக்கு உணவளிப்பது மட்டுமல்ல, இது ஒரு முழுமையான சூழலியல் சுழற்சியை உருவாக்குகிறது. உங்கள் சமையலறையில் உருவாகும் கழிவுகள் குப்பைத் தொட்டிக்குச் செல்லாமல் மீண்டும் உங்கள் தோட்டத்திற்கே உரமாகச் செல்கிறது. அந்த உரத்தில் விளையும் ஆரோக்கியமான காய்கறிகள் மீண்டும் உங்கள் சமையலறைக்கே வருகின்றன. இது ஒரு அற்புதமான தன்னிறைவான வாழ்க்கை முறை. இதன் மூலம் நீங்கள் குப்பைகளை உருவாக்கும் அளவை குறைக்கிறீர்கள், சுற்றுச்சூழலை பாதுகாக்க உதவுகிறீர்கள், உங்கள் பணத்தை மிச்சப்படுத்துகிறீர்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக உங்கள் குடும்பத்திற்கு இரசாயன கலப்படம் இல்லாத தூய்மையான சத்தான உணவை நீங்களே உற்பத்தி செய்து கொடுக்கிறீர்கள். இந்த மனநிறைவிற்கு ஈடு இணை ஏதுமில்லை. உங்கள் குழந்தைகள் இருந்தால் அவர்களையும் இந்த செயல்பாட்டில் ஈடுபடுத்துங்கள். ஒரு விதை எப்படி செடியாகி பூ பூத்து காய் காய்க்கிறது என்பதை அவர்கள் நேரடியாக பார்க்கும்போது இயற்கையின் மீதான அவர்களின் மதிப்பும் அன்பும் அதிகரிக்கும். இது அவர்களுக்கு ஒரு சிறந்த கற்றல் அனுபவமாக அமையும். தக்காளி, மிளகாய், வெள்ளரி ஆகிய 3 செடிகளும் வீட்டுத் தோட்டத்தில் மிகவும் பிரபலமாக வளர்க்கப்படும் செடிகள். இந்த 3 செடிகளுக்கும் நாம் பார்த்த உரங்கள் அனைத்தும் மிகவும் ஏற்றவை. தக்காளிக்கு குறிப்பாக கால்சியம் மற்றும் பொட்டாசியம் மிக அவசியம். எனவே முட்டை ஓடு மற்றும் வாழைப்பழத் தோல் உரங்களை தவறாமல் கொடுக்க வேண்டும். மிளகாய் செடிக்கு பூக்கும் பருவத்தில் பொட்டாசியம் தேவை. இல்லையென்றால் பூக்கள் உதிர்ந்துவிடும். எனவே வாழைப்பழத்தோல் உரம் மிளகாய் செடிக்கு ஒரு வரம். வெள்ளரி ஒரு கொடி வகை என்பதால் அதன் வளர்ச்சிக்கு நைட்ரஜன் மற்றும் பொட்டாசியம் இரண்டும் சம அளவில் தேவை. எனவே காய்கறி கழிவு உரம் மற்றும் வாழைப்பழத்தோல் உரம் இரண்டையும் மாற்றி மாற்றி கொடுப்பது நல்ல பலனைத் தரும். உங்கள் செடிகளின் மீது நீங்கள் காட்டும் இந்த கூடுதல் அக்கறை நிச்சயமாக உங்களுக்கு சுவையான சத்தான காய்கறிகளின் ரூபத்தில் திரும்ப கிடைக்கும். ரசாயன உரங்கள் மூலம் கிடைக்கும் பெரிய அளவிலான காய்கறிகளை விட இயற்கை முறையில் விளைந்த சிறிய காய்கறிகளில் சுவையும் சத்தும் பன்மடங்கு அதிகம் இருக்கும். மேலும் ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் மண்ணின் வளம். செடிகளின் ஆரோக்கியம் என்பது அவை வளரும் மண்ணின் ஆரோக்கியத்தை பொறுத்தது. நாம் தொடர்ந்து இயற்கை உரங்களை பயன்படுத்தும்போது மண்ணில் உள்ள மண்புழுக்கள் மற்றும் நன்மை செய்யும் நுண்ணுயிரிகளின் எண்ணிக்கை பெருகும். அவை மண்ணை பொலபொலப்பாகவும் வளமாகவும் மாற்றுகின்றன.
மண் பொலபொலப்பாக இருந்தால் செடியின் வேர்கள் எளிதாக மண்ணுக்குள் ஊடுருவிச் சென்று தங்களுக்கு தேவையான நீரையும் சத்துக்களையும் எடுத்துக்கொள்ளும். வேர்களின் வளர்ச்சி ஆரோக்கியமாக இருந்தால் செடியின் வளர்ச்சியும் ஆரோக்கியமாக இருக்கும். ஆனால் இரசாயன உரங்கள் இந்த நுண்ணுயிரிகளைக் கொன்று மண்ணை இறுக்கமாக்கி உயிரற்றதாக மாற்றிவிடுகின்றன. எனவே நாம் செடிகளுக்கு மட்டும் உணவளிக்கவில்லை, நாம் மண்ணுக்கும் உணவளிக்கிறோம். வளமான மண் வளமான செடிகளை உருவாக்கும். வளமான செடிகள் வளமான வாழ்க்கையை நமக்குத் தரும். இந்த அடிப்படை உண்மையை நாம் எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும். முடிவாக, உங்கள் சமையலறை கழிவுகள் என்பவை குப்பைகள் அல்ல, அவை உங்கள் தோட்டத்திற்கான தங்கம். வாழைப்பழத்தோல், முட்டை ஓடு, காஃபி கழிவு, காய்கறிக் கழிவுகள் என ஒவ்வொன்றும் உங்கள் செடிகளுக்குத் தேவையான ஊட்டச்சத்துக்களை அள்ளி வழங்கும் அட்சய பாத்திரங்கள். இவற்றை சரியாக பயன்படுத்த கற்றுக்கொண்டால் நீங்கள் தோட்டக்கலையில் ஒரு மாஸ்டர் ஆகிவிடலாம். கடைக்குச் சென்று உரங்களுக்காக பணம் செலவழிக்க வேண்டிய அவசியமே இருக்காது. உங்கள் செடிகள் பூக்கவில்லையே, காய்க்கவில்லையே என்ற கவலையும் உங்களுக்கு வராது. இந்த வீடியோவில் நான் சொன்ன முறைகளை பின்பற்றிப் பாருங்கள். நிச்சயமாக உங்கள் தோட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஆரோக்கியமான மாற்றத்தை நீங்கள் காண்பீர்கள். உங்கள் செடிகள் முன்பை விட பசுமையாகவும் செழிப்பாகவும் வளர்ந்து கொத்து கொத்தாக காய்களை உங்களுக்கு பரிசாக அளிக்கும். அந்த தருணத்தில் நீங்கள் அடையும் மகிழ்ச்சிக்கு அளவே இருக்காது. இயற்கை நமக்கு அளித்த கொடைகளை நாம் சரியாக பயன்படுத்தினால் இயற்கையும் நமக்கு தாராளமாக திரும்பக் கொடுக்கும். நண்பர்களே, பார்த்தீர்களா? நாம் எவ்வளவு எளிதாக ஒரு பைசா கூட செலவில்லாமல் நம்முடைய சமையலறை கழிவுகளை வைத்தே தக்காளி, மிளகாய், வெள்ளரி போன்ற செடிகளுக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் நிறைந்த ஒரு சூப்பர் உரத்தை தயாரிக்க முடியும் என்று. இனிமேல் இரசாயன உரங்களுக்கு குட்பை சொல்லிவிட்டு இந்த இயற்கை முறைகளை பின்பற்றுங்கள். இது உங்கள் செடிகளுக்கு மட்டுமல்ல, உங்கள் ஆரோக்கியத்திற்கும் நம்முடைய சுற்றுச்சூழலுக்கும் நீங்கள் செய்யும் ஒரு மிகப்பெரிய நன்மை. இந்த வீடியோவில் பார்த்த பொட்டாசியம் நிறைந்த வாழைப்பழத்தோல் உரம், கால்சியம் நிறைந்த முட்டை ஓடு உரம், நைட்ரஜன் நிறைந்த காபி கழிவு உரம் மற்றும் அனைத்து சத்துக்களும் கலந்த காய்கறி கழிவு உரம் ஆகியவையே உங்கள் செடிகளின் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு போதுமானது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்த முறைகளில் நீங்கள் எதை முதலில் முயற்சி செய்யப் போகிறீர்கள்? உங்கள் வீட்டுத் தோட்டத்தில் நீங்கள் சந்திக்கும் சவால்கள் என்ன? உங்கள் அனுபவங்களையும் சந்தேகங்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் போட்டு உங்கள் தோட்டக்கலை விரும்பும் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் இது போன்ற பல பயனுள்ள தோட்டக்கலை குறிப்புகளுக்கு மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.